கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பு தெய்வ பிள்ளைகளே, அநேகருக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கலாம், நம்ம ஏன் என்ன ஆண்டவர் படைச்சார் சொல்லி, எதுக்கு நான் பிறந்தேனே தெரியல அப்படின்னு கேள்வியோடு கூட இருக்கிறவங்களுக்கும், ஆண்டவர் உங்களை உண்டாக்குனதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நினைக்கலாம், என்ன இயேசு கைவிட்டார் மாதிரி இருக்கு. சூழ்நிலைகளும் உபத்திரவங்களும் போராட்டங்களும் வரும்போது நம்ம அநேக நேரம் கைவிடப்பட்ட நிலைமைக்குள்ள போகிறது மாதிரி இருக்கும். ஆனா என்ன சொல்றது, வனாந்தரத்திலே போனாலும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற அவர் கிருபையுள்ள தேவனாய் வருகிறார். வனாந்தரத்துல ஒரு வழியை உண்டாக்குகிற தேவன் உங்களோடு கூட உண்டு. ஏன்னா இந்த பாதை எனக்கு வனாந்தரமா இருக்கு பிரதர், இந்த பாதைக்குள்ள என்னால நடக்க முடியல, நான் என்ன செய்யறேன்னு தெரியல, என்னுடைய வேதனை சொல்ல முடியாத வேதனையா இருக்குது, என்னுடைய வேதனை தாங்க முடியாத வேதனையா இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில எப்படியாவது இந்த வனாந்தரம் கடந்து போகுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது, அந்த நேரத்துலதான் எனக்குள்ள ஏன் என்ன படைச்சான்னு தெரியல, நான் என்ன சொல்றது, நான் உயிரோட இல்லாம இருந்திருந்தா கூட நல்லா இருக்குமே, ஏன் என்ன படைச்சார் இந்த இயேசு அப்படின்னு அநேகருக்குள்ள இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக கேள்விகள் வரும். அப்ப நீங்கள் நானும் ஆண்டவர்கிட்ட முறையிடுவோம். ஆண்டவர் உங்களோட என்னோடும் சில காரியங்களை பேசுகிறார். நீ தாயின் கருவிலை உருவாக்கி வரும்போதுக்கு முன்னாடி எடுத்த தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிடலை அப்படிங்கிறதுக்கு சங்கீதக்காரன் 139:6 வசனம் சொல்லுது, என் கருவிலுடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது. ஆண்டவர் அம்மாவுடைய வயிற்றுல உங்களை என்னையும் வைக்கும் பொழுது கர்த்தர் எழுதுறாரு, இந்த டேட்ல, இந்த நாள்ல, இந்த நிமிஷத்துல இந்த கருவை வைக்கணும். எத்தனையோ லட்சம் அணுக்கள் போகும் பொழுது ஒரே ஒரு அணுக்கள் தான் நம்மளுடைய அம்மாவோட வயிற்றுல என்ன செய்யறது, வைக்கப்படுது, கருவாய் உருவாகிறது. இந்த தேவன் கருவிலே உங்களை தெரிந்து கொண்டார். அநேகருக்கு எத்தனை ஆயிரங்களுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம், ஒரு கிருபையை இந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலும் வைத்தார். நீங்க யோசிக்கலாம், ஆண்டவர் அந்த நாட்கள்ல என்னைக்கு வைக்கணும்னு அவர் புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது. அப்புறம் என்னைக்கு உங்களுக்கு என்ன செய்யறது, கை வரணும், காலு வரணும், மூளை வரணும், இருதயத்துக்குள்ள எல்லாத்தையும் வைக்கணும், ஒவ்வொரு உறுப்புகளையும் வளர செய்கிறதுல இருந்து எல்லாத்தையும் அழகா கொண்டாந்துட்டு 10வது மாசம் ஆண்டவர் என்ன செய்யறாரு, வெளியில கொண்டாரு. நல்லா தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. என்ன சொல்றது, ஒரு தப்பான உறவுகள்னால பெத்த பிள்ளைய இன்னைக்கு குப்பை தொட்டியில போட்டு அது என்ன செய்யுது, நாய் கடிச்சு செத்துருது, சில நேரங்கள்ல செத்து போயிடுது அந்த பிள்ளைங்க. அப்படி உங்களையும் என்னையும் என் இயேசு விடவில்லை ஐயா, கவனமாய் கேளுங்க. அடுத்தது, ஆண்டவரே என்ன சொல்றது, ஒரு சொல்ல முடியாத தப்பான உறவுகளுக்குனால இருந்தனால அனாதைய ஆண்டவர் ரோட்ல தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு போயிடுறாங்க. இது என்ன சொல்றது, இது என் பிள்ளை இல்லைன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாங்க. ஆண்டவர் உங்களுக்குன்னு கருவை வைத்த தேவன் உங்களை அழகாக கொண்டு வந்து என்ன செய்யறது, அவருடைய சாயல் போல வெளியில கொண்டாந்து ஆண்டவர் வைத்தார். எண்ணி பாருங்கள், ஆண்டவர் வைத்துட்டு நீங்கள் என்ன செய்யறது, சின்ன பிள்ளையா அழகா உங்களை நடத்தி கொண்டு வருகிற வரைக்கும் இந்த இயேசு உனக்கு தெய்வமாக இருக்கிறார். ஓசியாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்த பொழுது அவனை நான் நேசித்தேன் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல கவனமாய் கேளுங்க. இஸ்ரவேல் 11வது அதிகாரம் 1வது வசனம், இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்த பொழுது அவனை நான் நேசித்தேன். ஆண்டவர் நீங்க இந்த சின்ன வயசுலேருந்து கொண்டாந்துட்டு உன்னோட வாலிப நாட்களில் இந்த இயேசுவனை நேசிக்கிறவராக இருந்தார். இந்த உன்னுடைய வாலிப பிரயாயத்துல இந்த இயேசுவை நீ அண்டிக்கொள். என் அன்பு வாலிப பிள்ளை தம்பி தங்கச்சிங்களுக்கெல்லாம், உன்னுடைய வாலிப பிரயாயத்துல உன் சிருஷ்டிகரை நினைன்னு சொன்ன வேதம், உன்னுடைய வாலிபத்துல உன்னை நேசிக்கக்கூடிய ஆண்டவர் உன்னை கருவிலே வைத்து வெளியிலே கொண்டு வந்து உன்னை என்ன சொல்றது, ஒரு சபல பிள்ளையா, ஒரு அநாத பிள்ளையா, ஒரு கெட்ட என்ன சொல்றது தப்பான உறவுகளால பிறந்த பிள்ளையா தூக்கி எறிஞ்சிட்டு போல, தொட்டியில போடல, தொட்டியில என்ன சாவரத்துக்கு போட்டு போல, தேவனுடைய நிர்ணயம் பண்ணி கொண்டு வந்தார். இந்த பரிசுத்த தேவனுடைய சத்தம் விளம்புகிறதை கேட்கிறேன். இந்த ஆண்டவர் உன்னை கொண்டு வந்து என்ன சொல்றது, இளைஞனா இருந்த பொழுது உன்னை அன்பின் கயிறுகளால் கட்டி இணைத்தார். எப்பிராயுமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று அந்த ஓசியா தீர்க்க தரிசனம் 11வது அதிகாரத்தில் வருகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் உங்களை என்னை நேசித்த தேவன், எப்படியாவது என் பிள்ளை தவறும் பொழுது, நீங்கள் நானும் இது வெளியில போகும்போது, இப்படி போகும்போது, அந்த சூழ்நிலைகள் போகும்போது, தேவனை விட்டு பிரியும் பொழுது, இந்த இயேசுவின் அன்பு உங்களை என்னையும் கட்டி இருக்கிற ஒரு அன்பின் கயிறுகள் நான் உன்னை கட்டினேன் என்று இந்த ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வேதம் உங்களுக்கு எனக்கும் காட்டி கொடுக்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இது இளைஞனா இருந்த பொழுது நேசித்து உனக்கு ஒரு கல்யாண வாழ்க்கை கொடுத்து ஆண்டவர் கிருபையா என்ன செய்து குழந்தைகளை கொடுத்து ஆண்டவர் உன்னை உயர்த்தி கொண்டு வந்து
இந்த நாட்டிலும் தெய்வ கிருபையினாலே அவரவர் என்ன செய்யணும்னு தெய்வன் சித்தம் வைத்திருக்கிறாரோ அதன்படியே நடத்தி கொண்ட தெய்வன் இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவர் கடைசி வரைக்கும் கைவிடாத தேவன். என்ன சொல்றது, ஏந்துவேன், தாங்குவேன், தப்பு வைப்பேன், உன்னை தாயை போல ஒரு தகப்பனை போல உன்னை சுமந்து கொண்டு கடைசி வரைக்கும் முதிர் வயது வரைக்கும் நரைக்கிற அந்த நரைமயிர் வரைக்கும் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை நம்ம செத்து பொட்டியில போனாலும் ஆண்டவர் கைவிடல, கொண்டு போய் உங்க பரலோகத்துல நிக்கிற வரைக்கும் இந்த என்ன சொல்றது உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கொண்டு போய் மேலே வைப்பதற்கு இந்த தேவன் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். எங்கேயாச்சும் நம்மளை கைவிட்டாரா பார்த்தீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு நன்றி சொல்லும்படியாக, ஆண்டவரே என்னை படைத்ததற்கான ஒரு நோக்கம் உண்டு, ஆண்டவரே நீர் என்னை உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்று ஒவ்வொரு நாளும் காலையில நான் 2 கைகளை உயர்த்தி இந்த ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு தப்பான உறவுகள் பிள்ளையை பெற்ற பிள்ளையை தூக்கி எறிஞ்சிட்டு செத்து போகல சார், இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நீ வனாந்திரத்துல போனாலும் அந்த இடத்துல எந்த வழியும் இல்லைனாலும், அந்த இடத்துல எந்த சத்தமும் இல்லைனாலும், அந்த இடத்துல யாரும் உனக்கு உதவி செய்ய ஆள் இல்லைனாலும், ஆகாரின் கண்ணீரை பார்த்த தேவன் இன்றைக்கு உன்னுடைய கண்ணீரை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். உன்னுடைய ஆகாரின் கண்ணீரை பார்த்த தேவன் அந்த வனாந்திரத்துல ஒரு வாசலை திறந்தது போல பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலுக்குள்ளே வாசமாய் இருக்கிற தேவரீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லக்கூடிய வானமும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லம் இல்ல ஆண்டவராய் இயேசு இஸ்ரவேலாய் நீ இருக்கும் பொழுது உன்னுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார், கிரியை செய்கிறார். இந்த இயேசுடைய வாழ்வை மாற்றவர் கடந்து வருகிறார். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக.